இந்த மினி பிளாக்ல ஏலக்காய் பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? இப்போ ரீசெண்டா ஆனிவர்சரிக்கு ஒரு சூப்பரான மூணார் ட்ரிப் போயிட்டு வந்தோம். அப்போ மூணார் ஃபுல்லாவே நிறைய டீ எஸ்டேட் இருந்ததோட சேர்த்து நிறைய ஏலக்காய் எஸ்டேட்டும் இருந்துச்சு. நாங்க போயிருந்த நேரம் செடி ஃபுல்லாவே கொத்து கொத்தா ஏலக்காய் காய்ச்சிருந்துச்சு. இதோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே ஏலக்காய் தான். அதுல இருக்க அந்த குட்டி குட்டி பூல இருந்து தான் இந்த ஏலக்காய் வளருது. ஏலக்காய் செடியில வளராம வேறு பக்கத்துல ஒரு சின்ன ஸ்டெம் மாதிரி விட்டு அதுல தான் ஏலக்காய் காய்க்குது. அங்க இருக்கிறவங்க கிட்ட ஏலக்காய் எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். சேம்பர் யூஸ் பண்ணி ஹாட் ஏர்ல 24 ஹவர்ஸ்க்கு கம்ப்ளீட்டா ட்ரை பண்ணிட்டு கிரேட் பிரிச்சு மார்க்கெட்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. இந்த ப்ராசஸை நான் வீட்லயே பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே பச்சை ஏலக்காவை வாங்கிட்டு வந்திருந்தேன். வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதை லைட்டா கிளீன் பண்ணி பேப்பர்ல விரிச்சு ஒரு 4 நாளைக்கு நிழல்லையே காய வச்சேன். எப்படி கொண்டு போனா ஏலக்காய் வராதுன்னு சொன்னாங்க. பட் தி எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் சக்சஸ். 4 நாளா நிழல்லையே காய வச்சு முத்து முத்தா மூணார் ஏலக்காய் நல்ல வாசமா வீட்லயே தயார். இப்போ நம்மளே ரெடி பண்ண ஏலக்காவை டேஸ்ட் பண்ணிடலான்னு 2 தட்டி டீல போட்டு குடிச்சு பார்த்தா நல்ல வாசமா சூப்பரா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீரோஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.